ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக இக்கட்டான ஒரு கட்டத்தில் இந்த சூரா இறங்குகின்றது. மக்கா காலத்திலே இறங்குகின்ற ஒரு சூறாவாக இந்த சூரா இருக்கின்றது. அதிலும் நுபுவத் 10வது ஆண்டு இறங்குகின்ற சூறாவாக இருக்கின்றது. நுபுவத் 10வது ஆண்டு என்பது ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு என்று சொல்லப்படுகின்ற ஆண்டு. ஏனென்றால் அந்த ஆண்டிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப பலமாக இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இழக்கின்றார். மிகப்பெரிய இழப்பு. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை சரிதையை படிக்கின்ற போது நுபுவத்துடைய ஆரம்பம் முதல் 10 வருடங்களுக்கு ஹதீஜா நாயகியுடைய பங்களிப்பை பார்க்கின்ற போது அந்த இழப்பு என்பது ஒரு சாதாரண மனிதனுக்கு அவனுடைய மனைவி இழப்பது போன்ற ஒரு இழப்பு அல்ல, மிகப்பெரிய இழப்பு. தன்னுடைய சமூகத்திலிருந்து ஏற்படுகின்ற தீங்குகளுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்த அபூ தாலிப் என்கின்ற அந்த மிகப்பெரிய மனிதரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார். இந்த 2 இழப்புகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து கவலையோடு இருக்கின்றார். தனக்கு குடும்பத்திலிருந்து ஆதரவு இல்லை, சமூகத்திலிருந்து ஆதரவு இல்லை, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். மறுபுறத்திலே அந்த சமயத்திலே சுமார் ஒரு 100 சஹாபாக்கள் அளவிலே ஹபஷாவிலே ஹிஜ்ரத் சென்றிருந்தார். மக்காவிலே இருக்கின்ற சஹாபாக்கள் பலவீனமான நிலையில் இருக்கின்றார். இத்தகைய ஒரு நிலையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 பிரதானமான பணிகள் இருந்தது. ஒன்று, தன்னையும் தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பவர்களையும் பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருந்துச்சு. என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவுடைய குறைஷி காபிர்களிடமிருந்து நாளாந்தம் சோதனைகளை எதிர்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் சோதனைகளை எதிர்கொண்டார்கள். இந்த நிலையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அபூ தாலிபையும் விளக்கின்றார்கள். எனவே தன்னையும் தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களையும் பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு பணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றது. அதே நேரத்தில் தான் சுமந்திருக்கின்ற இந்த பணியை பூரணப்படுத்துவதற்கு அவர்கள் வழிகளை தேட வேண்டியது. அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும், எங்கு நகர வேண்டும், எப்படி இந்த தஅவா பணியை கொண்டு செல்வது என்கின்ற அந்த மிகப்பெரிய பொறுப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருப்பதை பார்க்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹு தாலா சூரா யூசுஃபை இறக்கி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சோதனையான நிகழ்வுகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் கற்பித்து வைப்பார். சூரா யூசுஃபுடைய ஒவ்வொரு ஆரம்பம் முதல் இறுதி வரை நாங்கள் பார்க்கின்ற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தந்தையும் எத்தகைய சோதனைகளை, துன்பங்களை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள், எத்தனை இழப்புகளை சந்திக்கின்றார்கள். ஒரு புறத்தில் ஒரு சமயத்தில் இழப்பை சந்தித்தால் மீண்டும் ஒரு முறை ஒரு சந்தோஷம் வருகின்றது, ஒரு சந்தோஷம் வந்தால் மீண்டும் ஒரு முறை ஒரு இழப்பு வருகின்றது. இப்படி அவருடைய வாழ்க்கை மாறி 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 செல்கின்ற அந்த நிலையை பார்க்கும். இந்த வரலாற்று அந்த சம்பவத்தை குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாடமாக கொடுப்பதை பார்க்கும்.